பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் வாக்குத்தத்த செய்தி கேட்க வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 8:50 அடியேன் வாசிக்கிறேன். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த மாதம், ஏப்ரல் மாதம் கர்த்தர் நமக்கு தருகிறார். நீங்கள் பயப்படாம விசுவாசத்தோடு இருங்க, எல்லா காரியத்தையும் உங்களால் ரட்சித்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். இது யாருக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப தலைவனாகிய எவிரு என்ற ஒரு மனுஷன் இருக்கிறார். அவருடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கும்பொழுது அவர் இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கிறார், ஏசப்பா எங்க வீட்டுக்கு எப்படியாவது நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவரை வேண்டி அந்த இடத்துல கேட்கும்பொழுது இயேசு கிறிஸ்து அவர் வீட்டுக்கு கடந்து போகிற வழியில ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. என்னன்னா, அவர் வருகிறார் என்பதும் ஊர்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கேள்விப்பட்டதுமே அவர் பின்பதாக அநேகர் வருகிறார்கள். அதுல பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி வரா. அவள் 12 வருடமா அவள் உடம்புல பயங்கரமான பிரச்சனை. உதிரப்போக்கினால அவள் பாடுபட்டு ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறா. நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போயிருக்கா, மருத்துவ செலவு பண்ணியிருக்கா, தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணியிருக்கா. அப்போதும் அவளுக்கு அங்க சுகம் வரவே இல்லை. அங்க வசனம் சொல்லுகிறது, சற்றாகிலும் குணமாகவில்லை. இதை ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இயேசு அந்த ஊருக்கு வருகிறார். இயேசு அற்புதமானவர், நிறைய காரியங்களை செய்கிறார் என்றெல்லாம் அவள் கேள்விப்பட்டபடினால இயேசுவை காணவும் அவரை தொடவும் அவள் பின்னதாக வருகிறார். பின்ன அவளை நெருக்கிக்கிட்டு இயேசுவை தொடுகிறார். இயேசுனுடைய சரீரத்தினுடைய அந்த ட்ரெஸ்ஸுடைய ஓரத்தையாவது தொடலாம்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு அதை தொடரா. உடனே கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது. அப்போ இயேசு சொல்லுகிறார், என்னை தொட்டது யார் அப்படின்னும் போது அங்கே சீஷர்கள்லாம் கேட்குறாங்க, ஏசப்பா இவ்வளோ பேர் சுற்றி இருக்கிறாங்க, என்னை தொட்டது யார் என்று கேட்குறீங்களா அப்படின்னா, இல்லை, விசுவாசத்தோட என்னை தொற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அந்த ஸ்திரீ நிற்கிறா. நான் தான் என் பலவீனத்தில் நான் நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பலவீனத்தை அவங்க வெளிப்படுத்துகிறா. அப்போ இயேசு கிறிஸ்து ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? அப்போ மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து மறுபடியும் எவரு வீட்டுக்கு அவர் கடந்து போகிறார். இங்க எவரு வீட்டுக்கு வரும்போது அங்கேயும் ஒரு சம்பவம் நடக்கிறது. என்னன்னா, உடனே அங்க வீட்டுல இருந்து ஆட்கள் வருகிறாங்க. எவரு மகள் இப்படி ஆயிட்டா, அதனால போதகரை நீ வருத்தப்படுத்தாத, போதகரை விட்டுருங்க, சூழ்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இயேசு கிறிஸ்து சொன்ன அருமையான வார்த்தை தான் இங்க. என்ன தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமேன். பாருங்க, கடந்த மாதம் முழுவதும் அநேக காரியங்கள் பயத்தின் காரியமா இருந்திருக்கலாம், விசுவாசிக்க கூடாத காரியங்கள் இருந்திருக்கலாம். இன்றளவும் என்ன ஆண்டவரே இது எப்படியாய் முடியுமோ என்று பல குழப்பங்களோடு நம்ம காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். இயேசு அந்த இடத்துல சொல்லுகிறார், என்னன்னா, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ பயப்படாத, நீ பயப்படாம விசுவாசமா இருந்தீன்னா ரட்சிக்கப்படுவ. நம்மளுடைய விசுவாசம் தான் காரியங்களை ரட்சிக்கும். நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு காரியங்கள் ஜெயமாய் மாறும். பாருங்க, அந்த 12 வருடமா இருந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளுடைய விசுவாசம் தன்னுடைய இழப்பின் மத்தியில விசுவாசிக்கிறா. இழப்பு ரொம்ப பெருசு, பணங்கள்லாம் போச்சு, உடல் ரீதியா உடல் பலவீனம் அடைஞ்சிருக்கும். எப்படியும் 12 வருஷம் போது அவளால் நடந்திருக்க சரியா வாழ்ந்திருக்க முடியாது, சாப்பிட்டிருக்க முடியாது, எதுவுமே இல்லை. அப்ப அவளுக்கு முழுக்க இழப்பு தான், எந்த ஒரு கெயினும் கிடையாது. இழப்பின் மத்தியில அவள் இயேசுவை விசுவாசித்தாள். கர்த்தர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் தான் உன்னை காப்பாற்றுகிறது. ஆமே. அதேதான் எவரு பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ விசுவாசமாயிரு, அவர் ரட்சிக்கப்படுவா. அப்போ இன்றைய தினத்துல, இந்த மாதத்துல தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிற தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்கள் விசுவாசமே காரியங்களை நடப்பிக்கும், உங்கள் விசுவாசமே ரட்சிப்பின் பாதையில கொண்டு போகும், உங்கள் விசுவாசமே மரித்ததை உயிரோடு மாற்றும், உங்கள் விசுவாசமே புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இன்றைக்கு அவ்விசுவாசமான எண்ணங்களை உருவாக்குகிற ஜனங்களுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லோருமே நாம ஒரு வார்த்தை சொல்லும் போது, இது நடக்க வாய்ப்பே கிடையாது, இது நடக்கவே நடக்காது, இந்த சூழ்நிலைகள் அவமாய் போய்விடும், இது ஒன்றும் நடக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா தேவனாகிய கர்த்தரோ நம்மளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, உன் வீட்டின் காரியத்துல விசுவாசமாயிரு, பயப்படாத, உன் வியாபாரத்தின் காரியத்துல விசுவாசமாயிரு. ஐயோ ஆண்டவரே, சுற்றி எல்லா பொருளாதாரம் எல்லாம் ரொம்ப நெருக்கடி வருமான்றாங்களே, என்ன செய்யறதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காத. ஆண்டவரே, அப்பா எங்க வீட்டின் ஆசீர்வாதம் இந்த மாதம் குறைஞ்சிருமோ, எனக்கு பயமா இருக்கு, பயப்படாதீங்க. ஆண்டவரே, அப்பா இந்த வியாதியின் பலவீனமா இருக்கே, ஆண்டவரே இது என்னவாய் முடியுமோ, பயப்படாதுங்க. எல்லாத்துக்குமே இயேசு தன் வாயை திறந்து அவர் சொல்லுகிறார். நான் வாசிக்கிற மறுபடியும் பாருங்க. இயேசு அதை கேட்ட உடனே, எதை கேட்ட உடனேனா, தேவையற்ற அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்ட உடனே இயேசு அதை கேட்டுட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு,
அப்பொழுது எல்லாவற்றையும் நீ காப்பாற்றிக் கொள்வாய், எல்லாவற்றையும் ரட்சித்துக் கொள்வாய். ஆமென், அல்லேலூயா. நாம் எந்த நிலையில் நிற்கிறோமோ, எந்தெந்த சூழ்நிலைகள் நெருக்கப்படுகிறோமோ, எந்தெந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஜீவனை தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த சிறு பெண்ணை கர்த்தர் எழுப்பினார். ஆண்டவர் ஒரு பெரிய ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல அவளுக்கு உண்டாக்கினார். அந்த தேவன் தான் இம்மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறார். நம்மை சுற்றி எல்லா நிகழ்வுகளும் அப்படியே 100% கரெக்டாக நடந்துராது. ஆமென், அல்லேலூயா. விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? விசுவாசிக்க கூடாத காரியத்தை அதை விசுவாசிக்கிறது தான் விசுவாசமே. நமக்கு நம்புற மாதிரி இருந்ததுன்னா அதில் நம்ம ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்றுமே இல்லையே. இது நடந்துரும், இது முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வாய்ப்பே இல்லாத இடத்துல எப்படி வாழ முடியும்? எப்படி இருக்க முடியும்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இயேசு ஒருவர் தான். விசுவாசத்தோடு இயேசுவை பாருங்க, விசுவாசத்தோடு வியாபாரத்தை நீங்கள் நடத்துங்க, விசுவாசத்தோடு ஊழியத்தை நடத்துங்க, விசுவாசத்தோடு முன்னெடுத்து ஒரு காரியத்தை செய்யுங்க, விசுவாசத்தோடு தேவனை நம்பி ஆண்டவரே இந்த ஏப்ரல் மாதம் நம்புகிற ஆண்டவரே நான் பயப்படாமல் கடந்து போகிறேன்னு கடந்து போங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் அப்பா மார்ச் மாதம் முழுவதும் காப்பாற்றின கிருபைக்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த ஏப்ரல் மாதம் உடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். கர்த்தாவே நீர் எங்களுக்காக ஆண்டவரே நீர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறேன். நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், ரட்சித்துக் கொள்வீர்கள் என்று இந்த நாட்களில் 3 விதமான வார்த்தைகளை எங்களிடத்தில் கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் விடுவிக்கவும் எல்லாவற்றையும் காப்பாற்றிக் கொள்ளவும் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீர் இந்த நாட்களில் கொடுத்ததுக்காக நன்றி. அப்பா இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவ்விசுவாசமான எண்ணங்களும் விசுவாசிக்க கூடாத சூழ்நிலைகளும் இருக்கலாம். ஆனால் அப்பேற்பட்ட காரியங்கள்லாம் இயேசு நாமத்தினாலே அடியேன் சபித்து பாதாளத்தில் கட்டுகிறேன் ஆண்டவரே. பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்து வழி நடத்துவீராக. வசனத்தின்படியே விசுவாசம் உள்ளவளா இரு என்று சொன்னதுபடி கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு குடும்பத்தார் இடத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதித்து மகிமையாய் வழி நடத்தும். காத்துக்கொள்ளும் சுகபல ஜீவனை கர்த்தர் கட்டளிடுங்க அப்பா. இந்த வேளையில் யாராகிலும் பலவீனத்தோடு சோர்வோடு பயத்தோடு ஆண்டவரே அப்பா எதையாவது ஒரு ஆண்டவரே யோசனையோடு விழுந்து கிடந்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஆண்டவரே பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தாவே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி தட்டி கொடுத்து எழுப்பி நிற்க வைக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வியாதி விக்கனங்கள் எல்லா பயத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுகமும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாதி விக்கனங்களை விலக்கி காத்துள்ளும் ஆண்டவரே அப்பா. இந்த வேளையில் அப்பா எக்ஸாம்ஸ் காரியங்கள் எல்லாம் என் பிள்ளைகள் இந்த ஏப்ரல் மாதம் நல்லபடியாக எழுதி முடிக்கும். கர்த்தர் கிருபை தருவீராக. விசேஷமா இந்த மாதம் முழுவதும் கர்த்தாவே ஊழியங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இம்மட்டும் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் எல்லோரையும் ஆசீர்வதியும். எங்கெல்லாம் இந்த வசனங்கள் வார்த்தைகள் கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பூரண சுகமும் ஆரோக்கியமும் அந்த வீட்டை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் நடத்துவீராக. எல்லா நாச மோசங்களையும் விலக்கி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும். அவ்விசுவாச எண்ணங்களை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை வைக்கிறேன். ஆவியானவர் தாமே பொறுப்படும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.